ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மஹிந்திரா வெரிட்டோ பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன மாடல், என்ன டீடைல், என்ன ரேட் அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மஹிந்திரா வெரிட்டோவோட ஃப்ரண்ட் சைடு லுக் தாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பேனட்டை பாருங்க, எந்த விதமான ஸ்கிராட்ச் டென்ட் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. ஃப்ரண்ட் கிளாஸுமே ஒரு சின்ன கிராக் கூட இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரிஜினல் கிளாஸ் தாங்க இருக்கு ஃப்ரண்ட்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்ல ஃபோக் லேம்ப் வந்துருது. இந்த இடத்துல குரோம் ஃபினிஷ் வந்துருது. மஹிந்திராவோட பேட்சிங் இந்த இடத்துல இருக்கு. நம்மளுக்கு ஃப்ரண்ட் லுக் ரொம்பவே நீட்டா இருக்குங்க. அடுத்ததா இந்த வண்டியோட டயரை பத்தி நம்ம பார்க்குறோம். டயர் வந்து புது டயருங்க, ஒரு 90% இருக்கும் கண்டிப்பா அந்த டயரு. வீல் கேப் கொடுத்துருக்காங்க, இதுல வந்து அலாய் வீல் வராது, அதனால வீல் கேப்பு. இப்போ அப்படியே இந்த வண்டியோட லெஃப்ட் சைடு தாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட் மாதிரியே லெஃப்ட் சைடுமே எந்த விதமான ஸ்கிராச்சோ ரஸ்டோ இந்த வண்டியில சுத்தமா இல்லை. நம்மளுக்கு நீட்டா இருக்குங்க. பாக்குறக்கே வண்டியை பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. இந்த டயருமே அந்த மாதிரி தான் இருக்கு. 4 டயருமே புதுசு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு இப்படி தாங்க இருக்கு. வாங்க பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைடுமே ரொம்பவே நீட்டா இருக்கு. மஹிந்திரா வெரிட்டோ அப்படிங்கிற பேட்சிங் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பாய்லர் கொடுத்துருக்கிறதுனால வண்டியோட லுக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா நமக்கு காட்டுதுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு டிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேஞ்சர் லைட்டை, அதனால அது இன்னும் கொஞ்சம் லுக்கா காட்டுது இந்த வண்டியை. இப்போ அப்படியே நம்ம ரைட் சைடு பார்த்துட்டு இருக்கோம். ரைட் சைடுமே அப்படிதாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. வண்டியில சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லைங்க இந்த வண்டியில. நம்மளுக்கு கூலிங் பேப்பர் ஒட்டி இருக்கனால நல்லா பக்காவா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க, பாடி அவ்வளோ தெளிவா இருக்குங்க. எங்கேயுமே ஸ்கிராட்சுங்கிறது சுத்தமா இல்லை இந்த வண்டியில. மற்ற வண்டியிலயாவது ஒரு சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், இந்த வண்டியில சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லை நம்மளுக்கு. டயரோட கண்டிஷனை பாருங்க, சூப்பரா இருக்கு. அடுத்ததா இந்த வண்டியோட இன்டீரியர் தாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டீரியருமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருக்குங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டேஷ்போர்டு எந்த விதமான அழுக்கு இல்லாம நம்மளுக்கு நீட்டா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் கேமரா பார்த்துக்கலாம், வீடியோ ஆடியோ பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸ்டேரிங் கவர் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. அடுத்ததான் இந்த வண்டியோட சீட் கவரை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போதான் போட்டிருக்காங்க சீட் கவரு, ரொம்பவே நீட்டா இருக்குங்க சீட் கவரு. புது சீட் கவர் தான் போட்டிருக்காங்க, உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்டீரியர் எப்படியோ அதே மாதிரி இன்டீரியருமே ரொம்பவே பக்காவா இருக்குங்க. இப்போ நான் அப்படியே பேக் சீட்டை காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டியோட பேக் சீட்டோட கண்டிஷன் இப்படி தாங்க இருக்கு. நமக்கு ரொம்பவே நீட்டா இருக்கு. இது ஒரு புது சீட் கவர் அப்படிங்கறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காட்டுது வண்டியை. இவ்வளவுதாங்க இந்த வண்டியோட இன்டீரியர். இப்போ இந்த வெரிட்டோவை டிரைவ் பண்ணி வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். அப்படியே போற வழியில இந்த வண்டியோட மாடல் என்ன ரேட்டுக்கு நம்ம இந்த வண்டியை கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்றேன், வாங்க போலாம். இப்போ நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து தான் இப்போ நான் எடுக்க போறேன். இந்த வண்டியில நமக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. கிளட்ச் வந்து இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து மிதிக்கிறதுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப லைட்டா இருந்த மாதிரி தான் இருக்கு கிளட்ச். ஸ்டேரிங்குமே வந்து நான் திருப்பும் போது ரொம்பவே நைஸா இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கு நமக்கு. பாருங்க, நான் இந்த ரோடை பாருங்க, இது தார் ரோடு கிடையாது, வழக்கமா நம்ம வர்ற ரோடு தான். இது வந்து ரொம்ப கரடு முரடா தான் இருக்கும் இந்த ரோடு. வண்டியில இருந்து சஸ்பென்சர்ல இருந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லாம அப்படியே சாஃப்டா போயிட்டு இருக்கு வண்டி. உள்ள இருக்கிற இந்த டோர் பேடோட சவுண்டு தான் லைட்டா கேட்குதே தவிர சஸ்பென்சர்ல இருந்து சின்ன சவுண்டு கூட நம்மளுக்கு வரல.
ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கு. ஸ்டேரிங் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு நமக்கு. ஏன்னா இது ஒரு பவர் ஸ்டேரிங் தான். ஏசியோட கூலிங் நான் சொல்லியே ஆகணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் வச்சிருக்கேன். கூலிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எங்கேயுமே வந்து ஒரு ஹீட்டே எனக்கு உள்ள தெரியல. ரொம்ப கூலிங் நல்லா இருக்கு இந்த வண்டியில. நம்ம கேஸ் எதுவுமே ஃபுல் பண்ண தேவையில்ல. ஏசியுமே பக்கா கண்டிஷன்ல தான் நமக்கு வச்சிருக்காங்க. மெயினா அந்த வண்டி எடுத்து நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாங்க. இப்போ நம்ம அந்த வண்டி அப்படியே ஒரு மெயின் ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அப்பதான் பிக்கப் எப்படி இருக்கும் தெரியும். பிக்கப் வந்து எந்த வித இதுவும் இல்லாம அப்படியே நீட்டா ஏறுது. நான் இப்போ லைட்டா தான் மிதிச்சிருக்கேன். அதுக்கே வந்து வண்டியோட பிக்கப்பை பாருங்க. இந்த வண்டியோட பிக்கப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இன்ஜின் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. கியருமே சாஃப்டா உழுதுங்க. வாங்க அப்படியே நான் இப்போ தேர்ட் கியர் மாத்துறேன். எவ்வளவு ஸ்மூத்தா ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்க. தேர்டு, ஃபோர்த்து, இப்போ நான் 5வது கியருமே போட்டுட்டேன். எல்லா கியருமே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம சூப்பரா உழுது. கியர் பாக்ஸ் கிளட்ச் நல்லா இருக்குங்க இந்த வண்டியில. அதனால அதை பத்தி நீங்க பயப்பட தேவையே இல்லை. இன்ஜினுமே 100% சூப்பரா இருக்கு. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம்னா எந்த விதமான நாய்ஸும் இல்லாம வண்டி சைலண்டா போகுதுங்க. இந்த டோர் பேட் சவுண்ட் கூட மெயின் ரோட்ல நமக்கு சுத்தமா வரவே இல்லை. அடுத்ததா இந்த வண்டியோட டீடைல்ஸ் பத்தி நம்ம பாத்துடலாம். இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 2013 மாடலுங்க. 13 மாடல். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி. ஆனா 3வது ஓனர்னு நம்ம சொல்லிக்கலாம். வண்டி அந்த மாதிரி இல்லைங்க. பக்கா சிங்கிள் ஓனர் வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலவு பண்ணி அருமையா வச்சிருக்காருங்க வண்டியை. ஏன்னா எனக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு பர்சனலா அந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஒரு பழைய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல் பெருசா எனக்கு தெரியவே இல்லை இந்த வண்டியில. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற ரேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட் தாங்க கோட் பண்ண போறோம். இந்த 2013 வெரிட்டோவுக்கு வெறும் 2,25,000 ரூபாய் மட்டும்தான் கேட்கறோம். இதுவுமே வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க. இதுல இருந்துமே என்னால கண்டிப்பா குறைச்சு கொடுக்க முடியும். உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நம்ம வண்டி பார்க்க வேண்டிய லொகேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர்ல நம்ம வண்டி பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். தேவை அப்படின்னா கால் பண்ணுங்க. ரேட் வந்து பிக்சட் கிடையாதுங்க. கண்டிப்பா நம்மளால குறைச்சு கொடுக்க முடியுங்க. இந்த வண்டியில மைலேஜுமே சூப்பரா இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு டீசல் வண்டி. வண்டி வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரியான யூஸ்டு கார்ஸ் பத்தி நீங்க இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல்ல.